உங்க ஏவியேஷன் காலேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, எப்படி பசங்களுக்கு டீச் பண்றீங்க? இப்போ நம்ம இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். ரியல் ஃப்ளைட்டையே உள்ளே வச்சுருக்கோம். ₹60 கோடி மதிப்புள்ள ஒரு ஃப்ளைட்டை இங்கே ரியலாக கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் இமேஜின் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளைட்டை உள்ளே கொண்டு வரது ரொம்ப சிரமம். பில்டிங்கை உடைச்சி தான் உள்ளே கொண்டு வரணும். இதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் இருக்குது. இத்தனை தடவை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் பார்க்க முடியாத இந்த காக்பிட்டை நாங்கள் காட்டுறோம், வாங்க நீங்களும் பார்க்கலாம். 10,000 ஹவர்ஸ்க்கு மேலே ஃப்ளைட்டில் விமானியாக பைலட்டாக ஒர்க் பண்ண இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இதை பற்றி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பசங்களுக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வருது. போன மாதத்துலங்க இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் ஃபாரின் ஏர்லைனில் இருந்து வந்து இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணது. 5,000 10,000 இல்லை, படிக்கும்போதே மாதம் 35,000 வரைக்கும் பார்ட் டைமில் சம்பாதிக்கிறவங்களே நிறையா பேர். சவுத் இந்தியாவிலே நாம தான் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடைய மினிஸ்டர் கையால் நான் டெல்லியில் விருது வாங்கின மொமெண்ட். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு லட்சக்கணக்கில் கொட்டியிருக்கு. சேலரியும் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு ஆர்வம் இருந்து இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான இடத்துல படித்தாங்கன்னா அவங்க லைஃப்பை இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறது கலர்ஃபுல்லாக மாறும். உங்கள் லைஃப் கலர்ஃபுல்லாக மாறுறதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்து. ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கப்போ நமக்கு இருக்க 2 பெரிய எதிர்பார்ப்பு, நல்ல சம்பளமும் ஒரு ஒயிட் காலர் ஜாபும். இது ரெண்டுமே கிடைக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஆனால் அதை வெறும் தியரியாக மட்டும் படித்து என்ன யூஸ்? ஃப்யூச்சரில் எங்கே வேலை பார்க்க போகிறோமோ, அந்த அட்மாஸ்பியரில் என்ன பொருளை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த திங்ஸை யூஸ் பண்ணி படித்தா தானே நமக்கும் வேலை பார்க்குறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதெல்லாம் ஓகே, ஒரு வேலை ஏவியேஷன் படித்தா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்தா அதெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை சமர்த்தா. ஒரு குட்டி ஏர்போர்ட்டே உள்ளே இருக்கிறதாவும், ஃப்ளைட்டோட இன்ஜின்லேருந்து ஒரு குட்டி ஃப்ளைட்டே உள்ளே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. உண்மையாகவே அப்படி தான் இருக்கா சென்னை சமர்த்தா? அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம சென்னை சமர்த்தாவோட ஏவியேஷன் காலேஜுக்கே நேரில் வந்திருக்கோம். அப்படிலாம் இருக்கான்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட சென்னை அமிர்தா ஹவுஸுடைய நிறுவனர் திரு பூமிநாதனும் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி ஒரு ஏவியேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது சென்னையிலையும் தமிழ்நாடு, இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள் தான். முதல்ல நாங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எப்போவுமே சென்னை சமீர்தா வந்து யூனிக்கான ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணுறப்ப அந்த காலகட்டத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரேராக தான் இருந்தது. இப்போ ஏவியேஷன் பண்ணுறப்ப ரொம்ப ரேராக தான் இருக்குது. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா, நிறைய எங்கே பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜ், எங்கே பார்த்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கிறப்போ நம்ம அப்படி ஒன்று செலக்ட் பண்ணோன்னா நம்ம 100ல் 1 போயிடுவோம். நம்ம யூனிக்கான ஒன்று செலக்ட் பண்ணாதான்ப்பா தனித்துவமாக தெரியும் அப்படின்னு தெரியணுன்னே நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா என்ன காரணம்? ஆக்சுவலாக இதுக்கு பதில் என் லைஃப் தான் எனக்கு பதில். நான் ஒரு இன்ஜினியர். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 2 வருஷம் வேலை தேடி அலைஞ்சிருக்கேன். நான் பட்ட கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தோடைய வெளிப்பாடு தான் சென்னை சம்பிரதா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். அதே மாதிரி இப்போ ஏவியேஷன் காலேஜ். பொதுவாக சென்னை சம்பிரதா ஏவியேஷன் காலேஜ்லேயும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லையும் படிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதே மற்ற இடத்துல படித்தவங்கெல்லாம் படிப்பை மட்டும்தான் முடிப்பாங்க, சர்டிஃபிகேட் கிடைக்கும், ஆனால் வேலைக்கு யாருமே உத்தரவாதம் கொடுக்கறதில்ல. அவங்க தான் வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கணும். பட் இங்கே சென்னை சம்பிரதாவில் நாங்கள் அந்த 100% பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம். ஸோ எதெல்லாம் எந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கும்போதே வேலையை கன்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த கோர்ஸ் மட்டும்தான் சென்னை சம்பிரதாயில் இருக்குது. படிக்கும்போதே வேலையை கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏவியேஷனாக இருக்கட்டும், சமைச்சு பார்க்காம சமையலை கற்றுக்கவோ டேஸ்ட் பண்ணவோ முடியாது. அதே மாதிரி தான் ஏவியேஷனும். ஏர்போர்ட் எப்படி இருக்கும், ஃப்ளைட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அந்த ஏர்போர்ட்டோட அட்மாஸ்பியர் என்ன அப்படிங்கிறது தெரியாமலோ பார்க்காமலோ ஏவியேஷன் படித்த எந்த யூஸும் இல்லை. அது வெறும் ஃபோட்டோஸ்லையோ இல்லைனா வெறும் லெக்சர் வந்து வெறும் தியரிட்டிக்கலாக எடுக்கிறது மூலம் இப்படி தான் இருக்கும்னு நம்ம கற்பனையில் படித்தோன்னா அது எந்த யூஸும் இல்லை. அங்கே போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திணற தான் செய்வாங்க. அப்போது உங்கள் ஏவியேஷன் காலேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எப்படி பசங்களுக்கு டீச் பண்ணுறீங்க?
ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். ரியல் ஃப்ளைட்டையே உள்ளே வச்சுருக்கோம். இதே மற்ற காலேஜில், ஏவியேஷன் காலேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட், சென்னை சம்ரா ஸ்டூடெண்ட் போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபியராக, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபியராக ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் ஒரு மினி ஏர்போர்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ஓகே, நம்ம இப்போ நிற்கிற இடம் என்ன, எந்த இடத்துல? இது ஒரு ஏர்போர்ட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், இப்படி தான் ஒரு கேட்டை என்ன பண்ணுனாக்க கதவு மூடி திறக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் செக்இன் கவுண்டர். நீங்கள் உள்ளே வந்தோடனேயே உங்களுடைய போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கான விஷயம் இவங்கள்ட்ட இருந்து தான். நீங்கள் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க, அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் கஸ்டமர் கேர். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சம்பிரதாய ஏர்லைன்ஸோடைய கஸ்டமர் கேர் இவங்க. ஸோ மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா, என் டிக்கெட்டை வாங்கி, டிக்கெட் நான் புக் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை வாங்கி அவங்க சிஸ்டத்தில் வெரிஃபை பண்ணிவிட்டு எனக்கு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஃப்ளைட்டு டைம் வர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி எனக்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் கிளம்பி இமிடியேட்டாக என்ன பண்ணுவேன்னா, இதுதான் என்னுடைய அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போகக்கூடிய அந்த ஒரு உள்ளே போகக்கூடிய அந்த பாத்வேன்னு சொல்லுவோம்ல, அது உள்ளே போய் வந்த உடனேயே நான் ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டால் உள்ளே என்ட்ரு ஆயிடுவேன். நம்ம இப்போ நேராக ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம் வாங்க. ஓ, ஃப்ளைட்டுக்கே? ஆமாம், ஃப்ளைட்டுக்கே போகிறோம். ஒரு ரியல் ஃப்ளைட் எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளைட்டையும் இங்கே கொண்டு வந்திருக்கும். நீங்கள் இமேஜின் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளைட்டை உள்ளே கொண்டு வரது ரொம்ப சிரமம். பில்டிங்கை உடைச்சி தான் உள்ளே கொண்டு வரணும். இதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ளைட் இங்கே உருவானது இல்லை. இந்த ஃப்ளைட் ஃபாரின்ல, வெளிநாட்டில் உருவாகி நம்ம அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப எஃபர்ட் எடுத்து. இல்லை, வெளியில் மட்டும்தான் அப்படி இருக்கா, உள்ளேயுமே? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறத விட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வாங்க, அப்படியே வாங்க. உண்மையாவே ஒரு ஃப்ளைட் செட்டப்பே அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காருங்களேன். நானும் இப்போ உட்காடுறேன். இப்போ பாருங்க, இப்போ இங்கேருந்து அந்த விண்டோவில் பாருங்க, நீங்கள் இப்போ எங்கே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உண்மையா ஏர்போர்ட்குள்ளே இருக்க மாதிரி, ஏர்போர்ட்ல வெளியில் என்னெல்லாம் தெரியுமோ அது அப்படியே இருக்குது. அதே தான். இங்கேருந்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு ரன்வேல ஃப்ளைட்டு புறப்பட தயாராக இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே கிரியேட் ஆகும். இது ஒன்று மேடம் பார்த்து பார்த்து ரெடி பண்ணுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் தெளிவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது எதுவுமே ஒரு செட் மாதிரி தெரியல சார், எல்லாமே ஃபீச்சர்ஸ்லேருந்து அப்படியே அக்யூரேட்டாக இருக்கு. செட்டே இல்லை. இது வந்து இதனுடைய மதிப்பே பார்த்தீங்கன்னா பல கோடி மதிப்புள்ள, 60 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ஃப்ளைட்டை இங்கே ரியலாக கொண்டு வந்திருக்கிறோம். எதுவுமே செட் இல்லைங்க. நீங்கள் ஒன்றையுமே கவனிச்சிங்கன்னா, ஆப்ரேட் பண்ணிங்கன்னா, ஒரு கேபின் குரூ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். இது மட்டும் இல்லை, டாய்லெட்டில் எப்படி ஹை எண்ட் இருக்குமோ அது மாதிரி கம்ப்ளீட் எல்லாமே என்ன. அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கிற சேர்ல இருந்து ரியலாக ஒரு ஃப்ளைட்டில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ நம்ம அந்த அலாரம்லேருந்து அப்படியே எல்லாமே, அலாரம்ல இருந்து ஆரம்பிச்சு இது ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட்டில் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இந்த இடம் மட்டும் யாரையும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. எப்படி இருக்கும்னு தெரியாது. அதே மாதிரி இது ஏன் அப்படின்னு கேட்டால் சேஃப்டி பர்பஸ்க்காக பைலட்டை தவிர வேற யாருக்கும் இதுல அலோடே கிடையாது. முதல் முறையா எத்தனை தடவை ஃப்ளைட்ல டிராவல் பண்ணியிருந்தாலும் பார்க்க முடியாத இந்த காக்பிட்டை நாங்க காட்டுறோம். வாங்க, நீங்களும் பார்க்கலாம். உட்காருங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டிமுலேஷனுக்கான ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இதில் இருக்கும். நாங்கள் இதை சொல்லித்தரோம். இப்போ உங்கள் வெயிட் தோராயமாக ஒரு 40 கிலோ இருக்கலாம், தோராயமாக சொல்கிறேன். திடீர்னு உங்கள் வெயிட் குறைஞ்சா என்ன ஆகும்? ஒரு 10 கிலோ திடீர்னு குறைஞ்சிருச்சு, என்ன ஆகும்? நீங்கள் ரொம்ப தக்கையா ஃபீல் ஆகுற ஒரு பயம் வந்துடும். ஆனால் யாருக்கும் அப்படி குறையிறது இல்லை, உடனே குறையிறது இல்லை. ஆனால் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, ஃப்ளைட் இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூவல் மட்டுமே 3000 கிலோ 4000 கிலோ ஃபியூவல் மட்டும். ஃபியூவல் மேலே பறந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஃபியூவல் குறைய அதனுடைய டோட்டல் வெயிட்டும் குறையும். 1000 கிலோ திடீர்னு குறைஞ்சா என்ன ஆகும்? ஆப்ரேஷனே பாதிக்கும். அந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. அதை பைலட் எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறாங்க, யாரோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு எப்படி இதில் ஒர்க் பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது, ஒரு பைலட் எப்படிலாம் அவேர்னஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக நாங்கள் இதை சொல்லித்தரோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்விட்சிங்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக இதில் ஒவ்வொரு ஆப்ரேஷனை பற்றியும் ஏற்கனவே கேப்டனாகவே பல வருஷம் ஒர்க் பண்ண
5 ஹவர்ஸ்க்கு மேலே 10,000 ஹவர்ஸ்க்கு மேலே ஃப்ளைட்டில் விமானியாக பைலட்டாக ஒர்க் பண்ண இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இதை பற்றி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பசங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வருது. அந்த கான்ஃபிடென்ட் தான் அவங்கள நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜை தவிர வேறு எங்கேயுமே இல்லை இந்த ரியல் ஃப்ளைட் செட்டப். ஓகே, இல்ல அது ரியல் ஃப்ளைட் நான் கூட ஓகே, நம்ம எப்பவுமே ஒரு செட்டப் மட்டும் இருக்கும் வெளியில பார்க்க. அந்த இந்த எக்ஸாக்ட்டா சொன்ன இந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருப்பாங்களே தாஜ்மஹால் செட்டப் அந்த மாதிரி இருக்கும். அது உள்ள போட பார்த்தா வெறும் அட்டை தான் இருக்கும், உள்ள ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி வெறும் இது ஒண்ணு ஆபரேஷன். நீங்க இப்ப கேபின் குரூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கேபின் குரூக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று என்ன பண்ணுவாங்க கேட்டா உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஓ, கேபின் குரூ அந்த ஒன்று அந்த ட்ரேயே அது எப்படி ஒர்க் பண்ணணும், திடீர்னு நிறுத்துவாங்க, நிறுத்துறதுக்கு எந்த பட்டன் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே இப்போ இது பண்ணிட்டா ஓடாது. ஓ, ஓகே. இது மாதிரி ஒன்னொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக அவங்க நம்ம என்ன பண்ணுறோம் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு கேபின் குரூ எப்படி இங்கே உட்காருவாங்க, ஃப்ளைட் மற்ற நம்மளாம் இங்கே உட்காந்துருப்போம். ஆமாம். ஒரு கேபின் குரூ பொறுத்தவரை அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ், இந்த பிளேஸ் தான். இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லித்தர்றதான். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ளே வந்தோடனேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளைட்டு கிளம்ப போகுது, ஃப்ளைட்டில் வந்து இப்போது சர்வ் பண்ண போகிறாங்க, இப்போ சீட் பெல்ட்டை போட்டுக்குங்க, இது மாதிரியான எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபண்டமெண்டல் எல்லாமே டீட்டெயில்டாக அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக நம்ம சொல்லித்தர்றோம். அது இப்போ ஃபாரின் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லையும் இருக்குது. இது தவிர திடீர்னு நமக்கு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்கு திடீர்னு பயங்கரமாக தாகம் எடுக்குது, எனக்கு ஒரு வாட்டர் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உடனடியாக என்ன பண்ணிக்கணும்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அலாரம் சவுண்டு வந்துடும். இது எமர்ஜென்சி சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு லைட் வேணும் அப்படின்னாலும் இது. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அந்த ஒன்றுக்கும் ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னு ஒரு லைட் எரிஞ்சிட்டாலே போதும், நான் இந்த லைட்டை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எங்கே இருந்தாலும் கேபின் குரூ வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியுமா இந்த சீட்ல அந்த லைட் எரியுது? இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், அப்போ நீ உங்களுக்கு நேரம் இந்த செய்யிருக்கு, இப்போ உடனடியாக உங்கள் இடத்துக்கு வந்துடுவாங்க. ஓகே, அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு என்ன வாட் யூ வாண்ட் மேடம், அப்போ எனக்கு வாட்டர் வேணும், உடனடியாக வாட்டர் கொண்டு வந்து கொடுப்போம். அப்புறம் வாட்டர் வந்து முடிச்சிட்டாங்கன்னா நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இது ஒன்றுமே ஒரு ரியல் ஃப்ளைட்டில் என்னென்னலாம் இருக்கோ அது தெளிவாக. அது மட்டும் இல்லை அருண் சார் இங்கே வாங்க, ஒரு மாஸ்க் பற்றி திடீர்னு வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சொல்லி தருவாங்க. ஸோ நார்மலாக ஏர்க்ராஃப்டை பார்த்துக்கிட்டோன்னா எவ்ரி 1000 ஃபீட்டுக்குமே ஏரோட ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது நார்மலாக ஏர்க்ராஃப்ட் மேக்ஸிமம் 30,000 ஃபீட்லேருந்து அப் டு 36,000 ஃபீட் வரைக்கும் பறக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 30,000 ஃபீட் ஹைட்டில் போகும்போது ஏர்க்ராஃப்டில் உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், வெளியே இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இன்கேஸ் அந்த டைமில் வந்து எமர்ஜென்சியில் வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஈவனாக ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த எமர்ஜென்சிக்கான சேஃப்டி சிஸ்டம், ஆக்சிஜன் சிஸ்டம் இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா யூஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ அந்த ப்ராப்பரான ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும், நம்ம ஈஸியாக வந்து ப்ரீத் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எனி ரேர் கேசஸில் தான் ஆகும். அது பைலட் வந்து அந்த மாதிரி ப்ரெஷர் ட்ராப் கேபின்குள்ளே இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக அவருக்கு இண்டிகேஷன் தெரியும், காக்பிட்டில் இண்டிகேஷன் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து இம்மிடியேட்டாக சால்வ் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரேர் கேசஸில் தான் நடக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட், இது பைலட்டாக ஏதோ ஒரு ப்ரெஸ் பண்ணுன்றது இல்லை. ஒன்ஸ் ப்ரெஷர் ட்ராப் ஆகிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த மாஸ்க் வந்து சேஃப்டி மாஸ்க் வந்துடும், அது மூலிமா வந்து ப்ரீத் பண்ணிக்கலாம். இந்த ஏவியேஷன் கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் எந்தெந்த வேலைக்கெல்லாம் போகலாம்? ட்ராவல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம், ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணலாம், அல்லது டூரிசம் ட்ராவலில் ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ளைட் அட்டெண்டர், அதுக்கான உள்ளே வந்து இப்போ நம்ம இப்போ டிக்கெட் எடுத்து நம்ம எல்லாம் உள்ளே போயிட்டோம், கேபின் குரூ மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ளைட் அட்டெண்டர். அவங்களுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களுக்கு தேவையான நீடு என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இவங்க தான் ரேம்ப் எக்ஸிக்யூட்டிவ். இது ரேம்ப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னாக்க ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவருக்குள்ளே அடுத்து ரெடி ஆகணும். அதை ரெடி பண்ணுற வேலை யாருன்னு கேட்டால் ரேம்ப் எக்ஸிக்யூட்டிவ் தான். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட் வந்து இறங்கின உடனேயே
அந்த ஃப்ளைட்டுக்கு தேவையான அந்த ஃபியூவல் ஒரு டீம் ரெடி பண்ணும், இன்னொரு டீம் வந்து இன்ஜினை சரியாக இருக்கான்னு செக் பண்ணும், ஒரு டயரை செக் பண்ணும். இது மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷன். ஃப்ளைட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய க்ரெயின் மூலமாக வச்சு பின்னாடி தள்ளுவாங்க. இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டால் இந்த ரேம்ப் எக்ஸிக்யூட்டிவ் தான் ஒன் ஆஃப் த ஒரு பில்லர் மாதிரி. ஒரு ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து இறங்கிச்சு, அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் இந்த ஃப்ளைட் உடனே கிளம்பணும். அந்த ஃப்ளைட்டை கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 120லேருந்து 140 பேர் இன்டைரக்டாகவும் டைரெக்டாகவும் வேலை பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளைட்டு கண்டிப்பாக ரெடி ஆகும். ஏன்னா ஃப்ளைட் வந்து இறங்கினோடனே எல்லா பேசஞ்சரும் வெளியே அனுப்புறது ஒரு ஒர்க். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூவலேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது இன்னொரு ஒர்க். அடுத்து அங்கே ரெடியாக இருக்கக்கூடிய பேசஞ்சர், புது பேசஞ்சர் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறது ஒருத்தர், கரெக்டாக சீட்டில் இருக்காங்கிற வரைக்கும் பார்க்குறது. முக்கியமாக சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் இன்ஜின்லேருந்து ஆரம்பித்து ஃபியூவல்லேருந்து ப்ளஸ் டயரோடைய அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே செக் பண்ணுற வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி பர்பஸில் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் பைலட்டோ ஒரு ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் இன்னும் கிடையாது. கிடையாது. இந்த இன்டர்வியூவில் ஒன் இண்டியா மூலம் நான் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த ஏர்போர்ட்டில் வெறும் ஃப்ளைட்டோ பைலட்டோ அல்லது வெறும் கேபின் க்ரூ மட்டும் இல்லை, பல ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த பல ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்புனால தான் இன்றைக்கி ஃப்ளைட்டு வந்து பறக்குது, சரியான நேரத்தில் இறங்குது. அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தர்றது தான் இந்த படிப்பு. ஓகே, இங்கே எல்லா ஏர்லைன்ஸோட நேமும் நம்ம ஆமாம். இது என்ன நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்தியாவிலேயே டாப் 10 ஏர்லைன்ஸ் எது எதெல்லாம் அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கோம். எமிரேட்ஸ், கெத்தே பசிபிக், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், எத்தாட், இது எல்லாமே ஜப்பான் ஏர்லைன்ஸ், டாப் 10 ஏர்லைன்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் இங்கே என்ன பண்ணாங்க, நம்ம வந்து பேக்கில் எல்லாத்தையும் பொருள்லாம் எடுத்துகிட்டு போவோம். சில பொருள் அலௌடு, சில பொருள் நாட் அலௌடு. ஸோ அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தர்றது. இப்போ நீங்கள் இந்த போஸ்ட்டை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டால், நானும் ஒரு கேபின் க்ரூவாக மாறணும். அப்போ கேபின் க்ரூவாக மாறணும்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்டு 155 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும், வெயிட்டு 55 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் இருந்தே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அவங்க தன்னை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிப்பாங்க. மேடம், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஃப்ளைட் சிம்பிள் இருக்கிறது மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது, அதை தவிர வேறு எதுவும் தெரியல. ஒரு நாளைக்கு உலகம் பூரா எவ்வளோ ஃப்ளைட்டு பறக்குதுன்னு நினைக்கிறீங்க? thousands of flights. 1,30,000 ஃப்ளைட் உலகம் பூரா. நம்ம இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையும் இப்போ ரீசெண்டாக ஒரு அனலைஸ் பண்ணி எவ்வளோ ஃப்ளைட்டு போகுதுன்னா 1,30,000 ஃப்ளைட் பறக்குது. நீங்கள் சென்னை சமுதாயில் எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு 1லேருந்து ஆரம்பித்து நீங்கள் மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் எண்ணிங்கன்னா இந்த 1,30,000 ஃப்ளைட்டை பார்க்கலாம். ஸோ நீங்கள் சென்னை சம்பிரதாயக்குள்ள ஏவியேஷன் காலேஜ் சுற்றி வந்தீங்கன்னா ஒரு உலகத்தை சுற்றி வந்த மாதிரி 1,30,000. இதில் கூட மைனூட்டாக அந்த ஏர்போர்ட் சம்மந்தமான ஒர்க் இருக்கு. அது இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃப்ளைட்டோட இன்ஜின். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நம்மளோட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். ஸோ இதை பற்றி நம்ம பசங்க ரொம்ப தெளிவாக படிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன இன்ஜின் அப்படிங்கிற வரைக்கும் எங்களுடைய டெக்னிக்கல் பர்சன் டீட்டெயிலாக கற்றுக்கணும். இப்போ நீங்கள் இந்த கேட் வழியாக வந்தீங்கன்னா டெல்லிக்கு போகலாம். ஓகே, இந்த கேட் கோலாலம்பூர் மலேசியாவுக்கு போகலாம். ஓகே, அது தாய்லாந்து. ஸோ ஒன்று நம்ம வச்சுருக்கோம். இது எதுக்காகனா பசங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேருக்கு மேடம் ஏர்போர்ட்டை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நிறையா இருக்கும். உண்மை. ஆனால் யாருக்குமே வந்து ஈஸியாக போய் ஏர்போர்ட்டை பார்த்துட முடியாது. ஏன்னா அதுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணுன்னாலே ஃப்ளைட் டிக்கெட் இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு ஆசை. அந்த ஆசையை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காகவே நம்ம சென்னை சமுதாயம் மட்டும்தான் நம்ம சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோடைய மாடலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இதுதான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோடைய மினியேச்சர். அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது அதே மாதிரி. ஸோ டெர்மினல் 1, டெர்மினல் 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதை ஸ்டூடெண்ட் வந்து பார்க்கும்போது ஏர்போர்ட் இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேடம் ரன்வேலேருந்து ஆரம்பித்து ஒன்றையுமே டீட்டெயில்டாக பசங்க கற்றுக்குறாங்க. இதுதான் ரன்வே. இந்த ரன்வே ஒரு ஃப்ளைட்டு வந்து பறக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் டீட்டெயில்டாக இதில் பார்த்துக்குவாங்க. இது நீங்கள் தூக்கி பாருங்கள். நான் கூட பிளாஸ்டிக் நினைச்சேன் சார். இங்கே எல்லாமே ரியலாக தான் இருக்கும். இது 1:200. இது ஒருனா இது அந்த ஃப்ளைட் 200 மடங்கு இருக்கும். வெயிட் கூட அதே தான். எல்லாத்தையுமே நம்ம
என்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் ரியாலிட்டி எல்லாத்தையும் பார்த்தேன். சரி பிளாஸ்டிக்ல சும்மா வாங்கி வச்சிருக்காங்க ஃப்ளைட்ஸ் அப்படின்னு நினைச்சேன். நான் வெயிட்டே அவ்வளோ வெயிட்டா ரொம்ப இருக்கு. காஸ்ட்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனை விதமான ஃப்ளைட் இருக்குது ஓகே அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். இது கார்கோ. கார்கோ பெரிய பெரிய பொருள் எல்லாம் இந்த ஏர்வே வழியாக போ கார்கோ மூலமாக பை ஃப்ளைட்லேயே நிறைய இப்போ கார்கோ இயங்குது. கார்கோ ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ உடனுக்குடனே பொருள் வரணும். இப்போ மலேசியாவில் ஒரு பொருள் இருக்குது காலையில் உங்களுக்கு மதியமே உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது கார்கோ தான். நம்ம ஏர் கார்கோ தான் ஒரே வழி. ஸோ அதுக்கு நிறைய லாஜிஸ்டிக் கம்பெனி சொந்தமாக நிறையா ஃப்ளைட் வச்சுருக்குறாங்க. இப்போ அதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது கத்தே பசிபிக்கோடைய கார்கோ. ஓகே நம்ம வந்து பேசஞ்சர் ஃப்ளைட்னா இப்படி டோர் இருக்கும். ஆமா கார்கோல வந்து இப்படி ஃப்ரண்ட்ல இருக்கும் டோர். ஸோ இது மாதிரி ஒன்றுக்கும் ஒரு பெரிய டெக்னாலஜி நிறைய இருக்கு. இதுவே புதுசா இருக்கு. இதுவே வந்து நாங்க கார்கோக்கு ஃப்ரண்ட்ல தான் டோர் இருக்குங்கிறத இப்போ நீங்க சொல்லி தான் தெரியுது. அதையுமே அப்படியே எடுக்கிற மாதிரி ரியலாவே இருக்கே இது. ஸோ இது மாதிரி ஒன்றுலையும் சில நிறைய நுணுக்கம் இருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லி தர்றது. ப்ளஸ் இந்த பெரிய பெரிய இதாக இருக்கு. இது எனக்கு தான் வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கு. இது ஃபியூவல். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னாக்க இதுதான் வந்து ஃப்ளைட்டை வந்து ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னாக்க இதுக்குள்ள ஒரு ஷெட். எப்படி நம்ம கார் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் ஆச்சுன்னா அப்படி மெக்கானிக் செட் கொடுப்போம்ல, அது மாதிரி ஃப்ளைட்ல ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா இது இங்க உள்ள வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி அனுப்புவாங்க. இது எல்லாம் வந்து இது திடீர்னு ஒரு ஃபயர் சர்வீஸ் அதுக்கு ரெடியா வச்சிருப்பாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து எப்போதுமே தீயணைப்பு சம்திங் ஏதாவது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக ரெடியா இருக்கும். அதை பார்த்துக்கிறேன். ஸோ முக்கியமாக ஒரு ஏர்போர்ட்டில் என்னென்னா இருக்குது, இது ஏடிசி சொல்லுவாங்க மேடம், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். இதுதான் வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து நீங்கள் வந்து சூரியரை போட்டு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து உள்ளக்க பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருப்பார். கீழே இறங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணுறது எல்லாம் இங்கே தான். இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஃப்ளைட்டை உள்ளே இறக்கலாமா கீழே இறக்கலாமா இறக்கக்கூடாதா, அப்படி இறக்கணும்னா எவ்வளோ அளவில் இறக்கணும், ப்ளஸ் வந்து எந்த ரன்வேல இறக்கணும், இது எல்லாம் தெளிவாக சொல்கிறவங்க அவங்க தான். ஓகே. ஏன்னா இது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப கூட விசிபிளாக தெரியாது. இங்கே அந்த மினியேச்சரே இருக்குங்கிறப்போ டக்குன்னு பார்க்கும்போது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அதுதான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்முடைய ஹார்ட்டே தான். ஸோ அதனால் யாரை உள்ளே அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் இது வந்து பெரிய பதவி. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதவி. அதுக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சுட்டாங்கன்னா, இங்கே பிஎஸ்சி ஏவியேஷன் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தனி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் மூலமாக அதில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏடிசி கண்ட்ரோலராக போக முடியும். ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லித்தரோம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஏவியேஷன் படித்தவங்க ஒரு ஹை லெவலில் போகிறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரைட் நானும் இதில் போய் ஒர்க் பண்ணணும், அதுக்கு நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ராக்லேருந்து இப்படி தான் இருக்குங்கிறது இருக்குல்ல சார், மேப்லேருந்து எக்ஸாக்டாக அப்படியே போட்டிருக்கோம். நீ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்லாம் எரியும். கீழே நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகணும்னா லேண்ட் ஆகணும் அப்படின்னாக்க என்ன லைட்டு இருந்தால் லேண்ட் ஆகும், டேக் ஆஃப் ஆனால் என்ன லைட், ஒன்றுக்குள்ளேயே 1000 விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி எல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு அதே மாதிரி ரன்வே போட்டு அதில் அதே லைட் செட்டப் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், வேறு யார்ட்டையும் அந்த மாதிரி இல்லை. நம்ம பொறுத்த வரையும் பசங்களுக்கு ஒரு ரியல் ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபீல், இந்த ஒரு மினியேச்சர் நம்ம சென்னை சார்பில் தவிர இந்தியாவிலேயே வேறு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை. நம்ம சென்னை சமர்த ஏவியேஷன் காலேஜில் கிளாஸ் ரூமில் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இந்த கிளாஸ் ரூமுடைய பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த சேர் பார்த்த உடனே எனக்கு அங்கேருந்து சேரே வித்தியாசமாக இருக்குது. எல்லாத்துக்கும் டேபிள் பார்த்துருக்கோம், சேர் பார்த்துருக்கோம், அதுலேயே வேறு மாதிரியான சேர்ஸ் இருக்குது. பட் எங்கேயுமே நான் இந்த மாதிரி சேர் பார்த்தது இல்லை. என்னன்னு கேட்டீங்க, இது ஃபாரின்லேருந்து வந்த சேர், நமக்குன்னு சொல்லி டிசைன் பண்ணப்பட்ட சேர். இந்த சேரோடைய ஒரு பெரிய ப்ரியாரிட்டி என்னன்னு கேட்டால், இதில் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்தாலும் உங்களுக்கு அலுப்பே தெரியாது. ஏன்னு கேட்டால் இது நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் என்ன பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக 360 டிகிரியில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கன்வீனியாக இருக்கும். வாட்டர் பாட்டில் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இப்போ ஜூமில் நீங்கள் வந்து ஏதோ கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் மொபைல் என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஜூமில் கனெக்ட் பண்ணி டீட்டெயிலாக நீங்கள் அது மாதிரி ரொம்ப கேஷுவலாக என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நீட்டாக இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் ரூமுங்கிற ஒரு ஃபியரோ பயமோ எதுவும் வேண்டாம், நம்ம கேஷுவலாக ரொம்ப கேஷுவலாக இருக்கும்.
ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபாரினில் இதை ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கப்பல் மூலமாக கண்டெய்னரில் இதை கொண்டு வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிளாஸ் இந்த மாதிரி சேர் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. நான் பார்த்தது இல்லை. எத்தனையோ இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் போர்டு ஒயிட் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்மார்ட் இன்ட்ராக்டிவ் பேனல். ஸோ இங்கே நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் அதுக்குண்டான அவுட்புட் பை ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், பை வீடியோஸ் ஆகட்டும். ஸோ இப்போ இன்னைக்கோட டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா ஏர்க்ராஃப்டோட வாட் ஆர் த பேசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்க்ராஃப்ட் என்ஜின் என்ன, ஸோ அந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன. ஸோ அது இங்கே நம்ம இனிஷியலாக இந்த நோட்ஸ் மூலிமா கொடுத்ததுக்கப்புறம் ஓகே பசங்க வந்து வீடியோவாக பார்க்கணும் அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்ற போது நம்ம டைரெக்டாக யூடியூப்குள்ளே போகலாம். யூடியூப்பில் டைரெக்டாக அந்த வீடியோவும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த என்டையர் என்ஜின். ஸோ அப்போ ஹவு டு ஸ்டார்ட் த என்ஜின் இந்த டாபிக்னா இனிஷியல் டேஸில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த என்டையர் என்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஏவியேஷன் இன்ஜினை பற்றி தியரியாக படிக்கிறது அப்படிங்கிறது புரியாது, மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது +1 +2 எப்படி படித்தாங்களோ அது மாதிரி. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னை சமரா ஏவியேஷன் காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒயிட் போர்ட்லேயே பிளாக் போர்ட்லேயே நடத்தாமல் லைவாக இன்ட்ராக்டிவ் போர்டு மூலமாக, அதுவும் இன்றைக்கி மாடர்னான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக சொல்லித்தரதுனால பசங்களால் ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியுது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, ஒரு இன்ஜின் சுற்றும் போது ஒரு காரே அப்படியே தள்ளி போகுது. அந்த அளவு அதனுடைய பவர், அந்த பவர் எப்படி உருவாகுதுங்கிறத நாங்கள் டீட்டெயில்டாக வீடியோவாக சொல்லித்தரோம். அப்போ பசங்களால் என்ன முடியும் அப்படின்னா ஈஸியாக கற்றுக்க முடியும். இதுக்காக யாராவது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வராங்களா அவங்கள? கண்டிப்பாக. ஏன்னா சென்னை சமுதாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியோட நம்ம டைப்பில் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் எவ்ரி மந்த்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருந்து எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வரும். போன மாதம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருந்து ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோடைய சீஃப் வந்து பசங்களுக்கு ஏடிசினா என்ன, அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத, என்ன எப்படி வேலை பார்க்கணும்னு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லும்போது அப்படியே பயங்கரமாக ஒரு இன்வால்வ் ஆனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க 2 மாதத்துக்கு முன்னாடி கேபின் க்ரூவோடைய ஹெட், கெத்தே பசிபிக்கோடைய கேபின் க்ரூவோடைய ஹெட் ஷியாமலான்னு சொல்லிட்டு அவங்க நேரடியாக ஜெர்மனிலேருந்து வந்தாங்க. அவங்க இங்கே வந்து 1 வாரம் பசங்களுக்கு தெளிவாக கேபின் க்ரூவாக மாறணுன்னா தன்னை எப்படிலாம் மாற்றிக்கணும், அவங்களுடைய உடல் அமைப்பில் இருந்து, க்ரூமிங்கில் இருந்து, மேக்கப் ஸ்டைலில் இருந்து, பேசுகிற விதத்தில் இருந்து எல்லாத்தையும் அவ்வளோ தெளிவாக ட்ரெயின் பண்ணாங்க. 1 வீக் அப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. 1 வீக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்டும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸை ரொம்ப கண்கூடாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்க பைலட், ஏற்கனவே பைலட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சிங்கப்பூர்லேருந்து கெஸ்ட் லெக்சர் வந்திருந்தாங்க. அவங்க இந்த கோர்ஸ் படிக்கும்போதே பைலட்டாக ஆகணும்னா ஆரம்பத்தில் இருந்து எப்படி அவங்கள தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத கேப்டன் வந்து சொன்னார். என்னதான் இருந்தாலும் ஒரு நடிப்பை பற்றி சிவாஜி சார் வந்து நடத்தினா எப்படி இருக்கும், கரெக்ட், அது மாதிரி தான் இது. அவங்க நேராக வந்து ஒன்று விஷயத்தையும் சொல்லும்போது பசங்க பயங்கரமாக இன்வால்வ் பண்ணிட்டாங்க. இதை விட இதோட பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, போன மாதத்துலங்க இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் ஃபாரின் ஏர்லைனில் இருந்து வந்து இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணது. ஸோ பசங்களை பார்க்குறதுக்காகவே ஏர் ஏஷியாவிலேருந்து அதனுடைய சீஃப் சரவணன் சார் வந்திருந்தாங்க. வந்து எங்கள் பசங்க நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணாங்க. அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்தியாவிலேயே ஒரு ஏவியேஷன் காலேஜுக்கு முதல் முறையாக ஃபாரின் ஏர்லைன்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு அப்படின்னா அது சென்னை சம்பிரதாயம் தான் மட்டும்தான். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் பசங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே, நமக்கு பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இருந்தே நம்ம அதை ரெடி ஆகிக்கணும். மற்ற ஏர்லைன்லாம் மற்ற ஏவியேஷன் காலேஜிலலாம் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு யாரும் கேரண்டியே கொடுக்க மாட்டாங்க, அஷூரன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சென்னை சம்பிரதா ஏவியேஷன் காலேஜினுடைய பெரிய பியூட்டி என்னென்னா, சென்னை சம்பிரதானாலே பிளேஸ்மெண்ட். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, படிப்பை முடித்ததுக்கப்புறம் இல்லை, இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறோம். ஏவியேஷனில் 5000 10,000 இல்லை, படிக்கும்போதே மாதம் 35,000 வரைக்கும் பார்ட் டைமில் சம்பாதிக்கிறவங்களே நிறையா பேர். எப்படி சென்னை சம்பர ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இவ்வளவு ப்ரியாரிட்டி கிடைக்குதுன்னா, நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம். பசங்களுக்கு என்ன தேவையோ அதை இங்கே எல்லாமே கிடச்சிருது. இங்கே அவங்க ஒர்க் பண்ணுறதே மினி ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். அதை எல்லாமே எக்ஸ்பர்ட் சொல்லித்தரதுனால தான் இன்றைக்கி படிக்கும்போதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேலை பார்க்குறதுக்கு சென்னை சம்பிரதாயம் தான் காரணம்.
இப்போ இன்ஜின் இருக்கு அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னு இந்த இமேஜ்ல மட்டும் பார்த்தாலோ இல்லைன்னா நம்ம இப்போ இருக்க மாதிரி அனிமேஷன்ஸாவோ 3D வீடியோஸாவோ இல்லை ChatGPT மூலம் போட்டு அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? அந்த இன்ஜினும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அவங்க நேராக பார்த்து அந்த ஃபீல் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. நம்ம சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜில் மட்டும்தாங்க ஒரு ஃப்ளைட்டோடைய ரியல் இன்ஜினை வச்சுருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். இன்ஜினே வச்சுருக்கோம். அது இப்போ யார்கிட்டையுமே இருக்காது, நம்மகிட்ட மட்டும் இருக்கிறது காரணம் அது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே நீங்களே கண்கூட அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணியே பார்க்கலாம். எங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அதை கலட்டி மாட்டுவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாங்க. ஏன்னா அது சொல்லித்தர்றது எல்லாமே ரொம்ப வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான டெக்னிக்கல் தெரிஞ்ச பர்சன். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. வாங்க நம்ம போய் இன்ஜினியே பார்த்துடலாம் நேரில். இதுதான் ஃப்ளைட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். இதுதான் ஒரு ஃப்ளைட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்கிறதுக்கு காரணம். உண்மையாக இன்ஜின் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வாங்க, இதுதான் அந்த சுற்றுறது. இது சுற்றும் போது தான் இங்கிருந்து ஏர் அப்படியே வாங்கி வெளியே தள்ளி அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. உங்களுக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா MiG-21 ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டோட டர்போ ஜெட் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் இஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அந்த ப்ரொசீஜரில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா மேஜரான 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டேக். ஸோ இந்த போர்ஷன் நம்ம வந்து இன்டேக்னு சொல்லுவோம். தென் இந்த போர்ஷன் கம்ப்ரஸர், கம்பஸ்டன் சேம்பர், டர்பைன் அண்ட் நாசில். ஸோ நார்மலாக அட்மாஸ்பியரிக் ஏர் இந்த இன்டேக் மூலிமா உள்ளே போகும். எப்படி உள்ளே போகும்னா இங்கே முன்னாடி இருக்கிற இந்த ஃபேன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும், பிளேட்ஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ அதை எப்படின்றத பார்த்துருங்க. ஸோ இதை பசங்க என்ன பண்ணுவாங்க, லைவாக கற்றுக்குவாங்க. எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி இது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது. இது ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ அந்த ஆப்ரேஷனை பற்றி எக்ஸ்பர்ட் நடத்துவாங்க. ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியும் இதோட இம்பார்ட்டன்ட் என்ன, இது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக லைவாக ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக சொல்லித்தரோம். இந்த பார்ட் ஏன் இருக்குது, இதனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த பார்ட் ஃபியூவலை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுது, எப்படி எனர்ஜியாக மாற்றுது, இது இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், எப்படி இது ஃபாஸ்ட்டாக எப்படி அவ்வளோ வெயிட்டை தூக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இந்த ஒரு இது ஒரு இன்ஜின். ஸோ இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. ஏன் இது இருக்குன்னா நம்ம காலேஜில் மட்டும்தான் ரன்னிங் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இன்ஜின் இருக்குது, வேறு எங்கே யார்ட்டையும் இல்லை. இது பல கோடி ரூபா. பட் ஏன் வந்து பசங்களுக்கு அதை அந்த ஒரு ரியல் ஃபீலை கொடுக்குறோம்னா அப்போ தான் அதனுடைய கான்ஃபிடென்ட் வரும். கரெக்ட். ஏன்னா நம்ம இப்போ கீழே வந்து யூடியூப்பில் வீடியோஸ் மூலமாக அந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு விஷுவலாக பார்த்தாலுமே அவங்க அந்த டச் ஃபீல் அவங்களாம் ஒர்க் பண்ணி பார்க்குறதுங்கிறது நாட் பாசிபிள் தான் சொல்லணும். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அந்த டச் ஃபீலில் தான் அவங்க கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அந்த டச் ஃபீலில் தான் ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும். இப்போது ஏன் நான் இதை வந்து நீங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பசங்க ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னா பசங்க ஒரு ஃபியர் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கும் போது அவங்களுடைய கான்ஃபிடென்ட் பல மடங்கு உயரும். ஸோ இந்த இன்ஜின் எப்படி ஒரு ஃப்ளைட் ரன்னிங்கில் இருக்குது, அந்த ஃப்ளைட் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த இன்ஜின் ஒர்க் ஆகும்போது என்னென்னலாம் உள்ளுக்குள்ளே ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே லைவாக நாங்கள் சொல்லித்தரோம். இந்த ஃபெசிலிட்டி வேறு யார்கிட்டையுமே இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணுன்னா அவங்க வந்து ஃபீஸே ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் 5 லட்சம் கட்டணும். ஆனால் இங்கே சில ஆயிரங்கள் தான், ஏன்னா ட்ரஸ்ட் மூலமாக நடத்துறதுனால. ஆனால் இங்கே வர்றவங்களுக்கு அந்த ரியல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப தெளிவாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரியாலிட்டி அவங்க கற்றுக்குவாங்க. கரெக்ட். இது என்ன இடம் சார் பார்க்குறதுக்கு வந்து நம்ம எங்களுக்குலாம் 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்போ மட்டும் அந்த கிளாஸ்க்கு மட்டும் ஒரு லேபுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அந்த லேப் மாதிரி எனக்கு தெரியுது. இது என்ன இடம் சார்? கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் படித்த அந்த கம்ப்யூட்டர் லேப் மாதிரி இது வந்து ஒரு ஏர்போர்ட்டில் போய் நாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தால் ப்ரியாரிட்டி தரும். ஓகே. அதுக்கு பேர் ஐயாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி ஒரு எக்ஸாமினேஷன். அந்த பொதுவாக நீங்கள் எக்ஸாம்லாம் நிறைய எழுதிருப்பீங்க. எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும் தோராயமாக காமனாக ஒரு நீங்கள் காலேஜ் படிக்கும்போது 1000 இருக்கும். இங்கே எப்படின்னு கேட்டால் இந்த ஐயாட்டாவுக்கு எக்ஸாம் ஃபீஸ் மட்டுமே மோர் தென் $500, அதான் $50,000 ஒரு எக்ஸாம். அந்த ஐயாட்டா கோர்ஸை நாங்கள் இங்கே ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். எக்ஸாம் ஃபீஸ் நாமளே கட்டிடுறோம். அந்த ஐயாட்டா கோர்ஸ் வந்து வெளியில் போய் படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 to 2 லட்சம் ரூபா ஆகும். அதை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக ஃப்ரீயாகவே நம்ம
முதல் 100 மெம்பர்ஸுக்கு ஃப்ரீயாகவே நம்ம அதை நம்ம சொல்லி அந்த கொடுத்தோம். கோர்ஸை செப்பரேட்டா நிறைய பேர் படிக்கிறாங்க, அதை நம்ம ஃப்ரீயா நம்ம ஃப்ரீயாகவே அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தவள் உள்ள அந்த அயட்டா கோர்ஸ் ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா, இந்தியாவிலேயே அந்த அயட்டா கோர்ஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க தான் அயட்டாவோடைய எக்ஸாமில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின கரிஷ்மா, ஃபுல் நேம் என்ன, கிரீஷ்மா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கங்கிறது சென்னை சம்பிரதாயோட ஒரு தனி சிறப்பு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டால், இது சென்னை சம்பிரதாயில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே படித்தவங்க இன்றைக்கி உலகம் பூரா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் இருக்கும்போது அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் அயட்டாலாம் போய் எக்ஸாம் எழுதுனாலோ அதை படிக்கினாலோ 2 லட்சம் ரூபா தனியாக கட்டணும். அது ரொம்ப பேர்டனாக இருக்கும். ஸோ அதனால் இது ட்ரஸ்ட் மூலமாக நடத்தக்கூடிய காலேஜ் அப்படிங்கிறதுனால அந்த 2 lakhsக்கான விஷயத்தை நாமளே அதை பேர் பண்ணிக்கிறோம். அது யார்கிட்டருந்து சொல்லித்தரோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப மெயின். ஸோ நம்பர் 1 அந்த ரேங்க்ல வாங்கின நம்ம மேடம் மூலமாகவே இன்னும் நிறைய நம்பர் 1 உருவாக்கணுங்கிறதுக்காக சென்னை சம்பிரதாயில் மட்டுமே அந்த மேடம் நீங்கள் இப்போ ஏத்தாப்புல ஒன்று பார்க்குறீங்களே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா. இது இந்த அவார்டு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால், டெல்லியில் கொடுத்தாங்க. ஈடி நவுல இருந்து நிறையா ரிசர்ச் பண்ணேன். பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவிலே நாம தான் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்டர் கையால் நான் டெல்லியில் விருது வாங்கின மொமெண்ட். எதுக்காக நமக்கு சவுத் இந்தியாவிலே பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் அப்படிங்கிற விருது கொடுத்தாங்க அப்படின்னா, இன்ஃப்ராலே மினி ஏர்போர்ட் இருக்கிற ஒரே காலேஜ் நம்ம மட்டும்தான். அதே மாதிரி லெக்சரரில் பிஹெச்டி முடித்தவங்க, கேப்டனாகவே ஏர்லைனில் ஒர்க் பண்ணவங்க, கெஸ்ட் லெக்சர் நிறைய எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்க நம்ம தான். எவ்ரி மந்த் ஒரு மந்த்து கூட தவறாமல் ஃபாரின்ல இருந்து எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து கிளாஸஸ் எடுத்ததும் நம்ம தான். பிளேஸ்மெண்ட்லேயே நம்ம தான் லீடிங். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வரைக்கும் எந்த ஏவியேஷன் காலேஜும் பண்ணாத புதுமை, படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப். அதில் மட்டுமே நாம் 35,000 வரைக்கும் பார்ட் டைம் ஜாபாகவே ஏர்ன் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் பார்ட் டைம் மூலமாகவே என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த பார்ட் டைம் எதுக்காகனா வெறும் சேலரிக்காக மட்டும் இல்லை மேடம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறனால பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விருதை சென்ட்ரல் மினிஸ்டர் கையால் டெல்லியில் வாங்கின ஒரு பெருமை மிகு தருணம் தான் இந்த ஒரு மூமெண்ட். உண்மையாகவே நான் இன்டர்வியூக்கு வரும்பொழுது அப்படியெல்லாம் இருக்குமா, அவங்க சொல்கிறதுல ஒரு 10 to 20% இருந்தாலே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி வந்தேன். பட் உண்மையாகவே 100% என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பார்க்க முடிஞ்சுது. எப்படி சார் உங்களால் இது வந்து பாசிபிள் வந்து பண்ண முடிஞ்சுது? உண்மையாகவே ஒரு மினி ஏர்போர்ட்டே வந்து சென்னை அமிதாஸோட ஏவியேஷன் காலேஜுக்குள்ளே எப்படி சாத்தியப்படுத்துனீங்க அதை? ஆக்சுவலாக மேடம், இதுக்கு சரியான பதில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போது என்ன டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா? முடிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷம் ஆச்சு. இப்போ நான் அந்த டிகிரிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. உங்களுக்கு காஃபி போட தெரியுமா? எப்போ கற்றுக்கிட்டீங்க? அது ரொம்ப வருஷம் ஆகுது. ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? அது ஒரு 10-12 வருஷம் கூட. 12 வருஷம் இருக்கும். இப்போ காஃபி போட சொன்னால் நீங்கள் போடுவீங்க? போட்டுடலாம். சூப்பராக போடுவீங்க, டேஸ்ட்டாக போடுவீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி முடித்த டிகிரி கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் 15 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி காஃபி போட கற்றுக்கிட்டு இங்கே இப்போ நீங்கள் எப்போ சொன்னாலும் போடுவீங்க. ஏன்னா அதை ப்ராக்டிக்கலாக டெய்லி காஃபி வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். டிகிரி வந்து நீங்கள் தியரியாக படிச்சிருக்கீங்க. ஸோ சுருக்கமாக மேடம், ப்ராக்டிக்கலாக நம்ம எது கற்றுக்கிட்டாலும் மனசில் மறக்கவே மறக்காது. அதனால் சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற மற்ற காலேஜ் மாதிரி ஆர்டினரியாக இருக்கக்கூடாது. ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். அவங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது, ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே ஒன்றும் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ண ஒரு ஒர்க்கு. அது மட்டும் இல்லை, இந்த நான் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 60-70 கோடி செலவாச்சு. இது நான் மட்டுமே. பட் இருந்தாலும் வேறு யாருமே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் அதை ரொம்ப பார்க்காம பண்ணது காரணம் என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட் பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்டாக இருக்கணும். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சென்னை சம்பிரதாய ஏவியேஷனில் படித்ததுனால அவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டதுனால பெரிய பொசிஷனுக்கு வரணும். இப்போ எனக்கு அந்த ஆத்ம திருப்தி இருக்குது. ஏன்னு கேட்டால் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிகிரி முடித்தவங்க வேலையே கிடைக்காம அலைஞ்சாங்க. என்னை வந்து கோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்தாங்க, சார் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் பணம் கட்ட முடியாது, என் லைஃபே ஒரு இருண்டு போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் உண்மையிலேயே சின்சியராக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள், ஒரு 10,000 மட்டும் கட்டி ஜாயின் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு பார்ட் டைம்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்.
இப்போ வந்தாங்க, ஜாயின் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க நிறைய பழத்தட்டு ஸ்வீட்ஸோடு என்னை வந்து பார்த்தாங்க. அந்த மேடம் சுகன்யான்னு ஒரு மேடம். என்ன மேடம் உங்களுக்கு கல்யாணமா அப்படின்னு நான் கேட்டேன். சார் கிண்டல் பண்ணாதீங்க, நான் தான் என்னை தெரியலையா சுகன்யா, நான் MBA 2 வருஷம் இங்கே தான் படித்தேன். நான் முதல்ல சேரும்போது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்தீங்க, பார்ட் டைம் கொடுத்தீங்க. அந்த பார்ட் டைம்லேயே மாதம் 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணி என் செலவை நானே பார்த்துக்கிட்டேன், வீட்டுக்கும் பணம் அனுப்புனேன். இன்றைக்கி நான் MBA முடிச்சிட்டேன் சார், இப்போ நான் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். உங்களால் தான் எனக்கு இந்த லைஃபு. அன்னைக்கு மட்டும் நான் உங்களை பார்க்காம போயிருந்தேன்னா என் லைஃபே வேறு மாதிரி மாறி இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணாங்க. இது மாதிரி சென்னை சம்பிரதாயம் மூலமாக 31,651 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். இதுதான் என்னைய இந்த மாதிரி ஒன்றையும் பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். அவங்க தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அது நிறைவேற்றிருக்கு. அதனுடைய இன்னொரு ரிசல்ட்டு தான் இந்தியாவுக்கு இது வரைக்கும் கல்னரி ஒலிம்பிக்கில் யாருமே கோல்டு மெடல் வாங்கினதில்லை. ஒலிம்பிக் நடக்கும், கல்னரி ஒலிம்பிக் ஜெர்மனியில் தான் நடக்கும், 4 years ஒன்ஸ் நடக்கும். இது வரைக்கும் 125 வருஷத்தில் யாருமே இந்தியா சார்பாக கோல்டு மெடல் வின் பண்ணதில்லை. ஏன்னா அவ்வளோ டஃப்புங்க. எல்லா கண்ட்ரியும் கலந்துக்கிறோம். நம்ம அதிகபட்சம் எவ்வளோ வாங்கியிருக்கோம்னா பிரான்ஸ் மெடல் தான் வாங்கியிருக்கோம். நம்ம சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட் தான். எப்படி AR ரஹ்மான் ஆஸ்காரில் 2 விருது வாங்கினாரோ முதல் முறை, சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட் 3 கோல்டு மெடல் கல்னரி ஒலிம்பிக்லேயே வாங்கி இந்தியாவுக்கே தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த பெருமை சேர்த்தாங்க. CMலேருந்து BM வரைக்கும் கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது ப்ராக்டிக்கல் உலகத்தை நம்ம கொடுக்கறதுனால பசங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு சிறப்பும் பெருமையும் எங்களுக்கு இருக்கிறத நினச்சி மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா சார். நான் என்ன லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் லாஸ்ட்டாக கேட்டாலும் அதான் சொல்லுவாங்கள்ல, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பார்க்குறப்பே எப்படிப்பா ஒரு குட்டி ஏர்போர்ட்டே கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கே நான் 60-70 கோடி ரூபாய் செலவு பண்ணேன்னு சொல்கிறாரு. இந்த ஃப்ளைட்டை உள்ளே கொண்டு வந்ததுக்கு வெளியிலேருந்து சேர் கூட கப்பலில் வந்ததுன்னு இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களே. அப்போ நம்ம இந்த காலேஜில் போய் படிக்கணும்னா கோடிகளை கொட்டணும் போலையே, அவங்க செலவு பண்ண காசை நம்மகிட்டேருந்து வாங்கிடுவாங்க போலையே அப்படிங்கிற எண்ணம் பார்க்குற எல்லாருக்குமே தோணதான் செய்யும். சென்னை அமிர்தா எப்படி? கரெக்டாக கேட்டிங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஃப்ரா கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக ஃபீஸும் அந்த மாதிரி கோடிகளில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. லட்சத்தில் கூட ஃபீஸ் கிடையாது, சில ஆயிரங்கள் தான் ஃபீஸ். அந்த சில ஆயிரங்களையும் அவங்க வந்து என்ன பண்ணிடலாம்னா பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே அவங்க பண்ணிட முடியும். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவன் அப்படிங்கிறனால அதனுடைய பெயின் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ட்ரஸ்ட் மூலமாக நடத்துகிற எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் சென்னை சம்பிரதாயங்கிறனால அவங்க ஃபீஸ் சில ஆயிரங்கள் மட்டுமே கட்டினாலே போதும். நான் இன்னும் ஒரு படி மேலே முதல்ல ஒரு 10,000 மட்டுமே கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் பார்ட் டைம் மூலமாக கூட அவங்க இந்த படிப்பை முடிச்சிட முடியும். அதனால் குவாலிட்டி இன்டர்நேஷ்னல், ஆனால் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக், அதுலேயும் மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பை அவங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்போ கூட பிரதமர் சொல்லியிருக்காங்க, இன்னும் அடுத்த 3 வருஷத்தில் 100 புது ஏர்போர்ட் வரப்போகுது. அடுத்த 3 வருஷத்தில் 100 புது ஏர்போர்ட். தமிழ்நாட்டில் மட்டுமே 8 புது ஏர்போர்ட் வரப்போகுது. தஞ்சாவூர் டிமாண்ட் அதிகமாக, பயங்கர டிமாண்ட். ஒரு ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் மட்டுமே 11,500 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போது ஒரு புது ஏர்போர்ட், சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தால் கூட 3000-5000 பேர் வேணும். அப்போ 100 ஏர்போர்ட்டுக்கு 5 லட்சம் பேர் தேவை. இன்றைக்கி யார் ஏவியேஷன் காலேஜ் சேர்றாங்களோ அவங்களுக்கு 3 வருஷம் முடிக்கும்போது ஸ்கில்டு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா 5 லட்சம் பேர் தேவைப்படுறாங்க. டிமாண்ட் பயங்கரம். ஆனால் ஸ்கில்டு பர்சனாக மட்டும் வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃபே கலர்ஃபுல்லாக இருக்கும். சுருக்கமாக சொல்கிறேன், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு லட்சக்கணக்கில் கொட்டியிருக்கு, சேலரியும் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு ஆர்வம் இருந்து இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான இடத்துல படித்தாங்கன்னா அவங்க லைஃபை இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறது கலர்ஃபுல்லாக மாறும். உங்கள் லைஃப் கலர்ஃபுல்லாக மாறுறதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். எங்களுக்குமே வந்து பல சந்தேகங்களோட உள்ளே வந்த நாங்கள் இப்போ பல ஆச்சரியங்களோட வெளில போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டிலையும் இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு வைடு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு படிப்பை வந்து அதே மாதிரி ஒரு கல்ச்சர்லேயே இங்கே படிக்க முடியுங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. அதை நம்ம மாணவர்களுக்காக சாத்தியப்படுத்தின உங்களுக்கும் இவ்வளோ நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். Thank you. Subscribe to One India and never miss an update.